யாரையும் ஜாதியாக பார்த்ததே இல்லை எனக்கு தெரிஞ்ச. அதே மாதிரி புரட்சி தலைவர் அவர்களும் ஜாதியாக யாரையும் பார்த்ததில்லை. ரொம்ப கண்ணியம் மிக்கவர்கள், ரொம்ப கண்ணியத்தென்றல் காகிதம் இல்லத்துன்னு சொல்லிட்டு அவருக்கு மணிமண்டபம் கட்டினது அம்மா தான். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா வந்ததுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர். எல்லாரும் ஐயங்காரு பிராமின், அவங்க எல்லாரையும் நேசிக்க முடியாது. இதுக்கிடையில் எம்ஜிஆர் இருக்கின்ற காலத்திலே அவர் மலையாளிங்கிற அளவுக்கு அவரை துரோகம் பண்ணி மொழியால இனத்தால எப்படியெல்லாம் பிரிக்க முடியுமோ, மக்களை எப்படியெல்லாம் திசை திருப்ப முடியுமோ, பிரிக்க முடியுமோ, அப்படியெல்லாம் பிரிக்கக்கூடியவர். சூது வாதிலே பிறந்து வளர்ந்த குடும்பம்னு சொன்னால் அது கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் தான். அதில் மாற்று கருத்து இருக்காது. ஸோ இப்போ அந்த அளவுக்கு அவர் அதில் செயல்பட்டு அதாவது தமிழகத்தில் இந்த தமிழர்கள் என்ற உணர்வே இல்லாமல் போச்சு. இப்போ வணக்க வழிபாடு நம்ம எல்லாருக்கும் வேறு வேறையாக இருக்கலாம். இனத்தால் நம்மெல்லாம் தமிழங்கிறதுல எந்த மாற்று கருத்து இருக்கா? எந்த மாற்று கருத்து? என்னுடைய முன்னோர்கள் எல்லாரும் தமிழை தான் கற்பனை வச்சு போனோம் தானே. முகலாயர்கள் இங்கே வரும்போது இஸ்லாத்தை தழுவி இருக்கான். ஆங்கிலேயர்கள் இங்கே வரும்போது கிறிஸ்துவத்தை தழுவி இருக்கான். அதுக்கு முன்னாலே இவெல்லாம் யாரு? இவனுடைய தாய்மொழி என்ன? இவனுடைய இனம் என்ன? தமிழன் தானே. அப்ப இந்த தமிழர்களையே கூறு போட்டவர் யாரு? பிரித்தாழ்ந்தவர் யாருன்னா அரசியலில் பிரித்தாழ்வது அவசியம். இதுதான் அது. நீங்க பிரித்தாளன்னு சொன்னா நீங்க வர முடியாது. இதையெல்லாம் மாற்றி அமைத்தவர் யாருன்னா மாண்புமிகு மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர். அதை யாரும் நீங்க மறுக்கவே முடியாது. அம்மா என்னைக்குமே யாரையும் ஜாதியாக பார்த்ததே இல்லை எனக்கு தெரிஞ்ச. அதே மாதிரி புரட்சி தலைவர் அவர்களும் ஜாதியாக யாரையும் பார்த்ததில்லை. ரொம்ப கண்ணியம் மிக்கவர்கள், ரொம்ப கண்ணியத்தென்றல் காகிதம் இல்லத்துன்னு சொல்லிட்டு அவருக்கு மணிமண்டபம் கட்டினது அம்மா தான். அதே மாதிரி உமர் புலவருக்கு மணிமண்டபம் கட்டினது அம்மா தான். அரசியலில் நீங்கள் பெரிய தீர்க்கதரிசி, எனக்கு முன்னால் பேசிய பல கருப்பையா அவர்கள் சொன்னார்கள், கல்வியிலே சிறந்த மாநிலமாக ஆனது மாண்புமிகு மறைந்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில். ஐடி ஃபீல்டில் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வந்ததுக்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காரணம். ஐடி கேரிடோரை போட்டது அம்மா அவர்கள் தான். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு கருத்தை ஆழமாக பதிவு செய்கிறேன். அம்மா அவர்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நூற்றாண்டு மண்டபத்தில் ஒரு விழா வைக்கிறாங்க. இப்போ தமிழில் நம்ம முத்தமிழ்னு சொல்லுவோம், இயல் இசை நாடகம். 4ஆம் தமிழாக அறிவியல் தமிழை பற்றி என்னை பேச சொல்கிறாங்க. அவங்க முதல்வராக இருக்கின்ற பொழுது அதுக்காக எனக்கு ஒரு 10,000 ரூபா அரசுலேருந்து அவார்டு. நான் கேட்குறேன், எதுக்குமா காசு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் அதை சின்னதாக நினைக்காதீங்க ஷேக், உங்களுக்கு அவார்டு அதை நீங்கள் வாங்கிக்கிறணும், கையெழுத்து போட்டு வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு. அப்போ இந்த அறிவியல் தமிழை நமக்கு தந்தது யாருன்னா மாண்புமிகு மறைந்த புரட்சி தலைவி அம்மாள். மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று வாழ்ந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இதை யாரும் மறக்க முடியாது. இன்னைக்கு யாராரோ சொந்தம் கொண்டாடுறான், யாராரோ அது எனக்கு தாங்கிறான், நான் தான் அதை கொண்டாந்தேன். இவன் எல்லாம் முட்டா பைய. இந்த சொல்கிறவங்க பூரா யாரு? முட்டா பைய. இவனுக்கு கம்ப்யூட்டரும் தெரியாது, ஒரு இளவும் தெரியாது, ஒன்னையும் வாசிக்கவே தெரியாது, உருப்படியா எழுதி கொடுத்ததையே வாசிச்சு பேச முடியாதவனுங்க. எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு சட்டத்தை, ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றி கேட்பார். அன்று ஆட்சியில் இருக்கின்ற அதிகாரிகளை, ஐஏஎஸ் அதிகாரிகளை பற்றி கேட்பார். கேட்டு போய் சொல்லிடுவார். அவர் முடியும்னு சொல்றாரா, முடியாதுன்னு சொல்றாரான்னு போய் சொல்லிடுவார். முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்பார். யாருக்கும் தெரியாமல் 4 ஐஏஎஸை கூப்பிட்டு வீட்டில் கூப்பிட்டு கேட்பார். இதை யார் சொல்லியிருக்கா எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மறைந்த சீஃப் செக்ரட்டரி டி வெங்கட்ராமன், டிவின்னு சொல்லிட்டு அன்பா நம்மெல்லாம் கூப்பிடுவோம். டி வெங்கட்ராமன் 3-4 பேருக்குமே தலைமைச் செயலாளராக இருந்தவர். காமராஜர்லேருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, கருணாநிதிக்கும். அப்போ அவர் எங்கள் அப்பாவோட நல்ல நட்பு. என்ன ஆஃபீஸுக்கு வருவார், என் கூட பேசுவார். அப்போ பேசுகிற போது தலைவர் எப்படிங்க இவ்வளோ பெர்ஃபெக்டாக எல்லாத்தையும் செய்கிறாருன்னு நான் கேட்டேன், அவர் பதவியில் இருக்கிற காலத்தில். அப்போ சொல்லுவார், எப்பா உனக்கு தெரியாது அவர் என்ன செய்வார் அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒன்று சொல்லிடுவார், அப்புறம் யாரை கூப்பிட்டு கேட்பார் என்ன செய்வார்னு தெரியாது, கரெக்டாக சொல்லுவார், நீ இதை தான் செய்யணும், இப்படித்தான் செய்யணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், நீ போடியா கையெழுத்துன்ட்டு.
அப்போ இந்த கையெழுத்து போடுற இடத்துலையும் நிறையா கோல்மாலை பண்ணிட்டாங்கப்பா. 1 போட்டு 19 போட்டதை அதை அவங்க 193 ஆக்கிடுவான், 95 ஆக்கி ஆளுகளை பதவியில் வச்சு அதெல்லாம் கம்ப்ளைண்ட் ஆகி அவர் அந்த இடத்துக்கு இதுக்கு மேலே முடியாதுங்கிறத கோடு போட்டு கையெழுத்து போட்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர். ஆனால் இவங்களுக்கு எழுதி கொடுக்கவும் படிக்க தெரியல, படித்ததை பார்க்கவும் தெரியல, சட்டமும் தெரியல, திட்டமும் தெரியல. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பன்மொழித்தன்மை வாய்ந்தவர்கள். அப்போ எல்லா நிலைகளிலும் இந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை நீங்கள் சொல்கிறேன் பாருங்கள். அவங்க குடும்பத்திலேயே மாறன் அவர்கள் இறந்துடுறாரு. அப்போ அந்த சன் டிவி குழுமத்துக்குள்ளே இவருக்கு பிரச்சனை வருது. வந்த உடனே அவன் என்ன பண்ணுறான், தினகரனில் அப்பனும் மயனுக்குமே போட்டு விட்டான். அண்ணன் தம்பிக்கு, யாருக்கு, அழகிரிக்கு, மு.க. ஸ்டாலினுக்கு, யாருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகம் இருக்குன்னு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க. நடத்தி ஸ்டாலினுக்கு தான் மக்கள் செல்வாக்கு அதிகம் இருக்குன்றவொடனே தினகரனை கொளுத்திட்டானுங்க அழகிரி ஆளுங்க. தினகரன் ஆஃபீஸை இவங்க வீட்டுக்குள்ளே சண்டை, சாகுறவன் பொதுமக்கள். அங்கே வேலை செஞ்ச 4-5 பேர் எரிஞ்சு போயிட்டானுங்க, கேஸ் போட்டானுங்க, கொண்டானுங்க. நம்ம பல கருப்பையா அவர்கள் சொன்னதை போல் நீதிமன்றத்தில் போச்சு, நீதி வென்றது, இவனுங்க மான்றார்கள். நீதி வென்றது, மான்றவர்கள் மான்றார்கள். நம்மெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கணும் வைங்க. அப்போ எவ்வளோ பெரிய சூழ்ச்சி இது முடிஞ்சிச்சு. சரி, இவங்க குடும்பம் உடஞ்சிருச்சுடாப்பா, இவனுங்க ஒளிஞ்சானுங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு 10 நாள் சென்று கேட்டால் இதயம் பணித்தது, கண்கள் பணித்தது, இதயம் குளிந்ததுன்னு ஒரு கதை விடுறாங்க. என்னடான்னு கேட்டா 200 கோடியை கையில் கொடுத்துட்டானுங்கிறான். எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் பாருங்க. கடைசியில் அவன் மைனுக்கு பிரச்சனை. அழகிரிக்கு என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தா, தாவனா கிருஷ்ணனை நடந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அவன் மாவட்ட செயலர் அவனை போட்டு தள்ளுறாங்க ஆளை வச்சு. சரி, அந்த கேஸை இங்கே விசாரிக்கலாம்டான்னு கேட்டால் ஆந்திராவுக்கு மாற்றி அங்கே விசாரித்து ஒன்றும் இல்லாமல் போச்சு. என்னாச்சு, இப்போ நீதிமன்றம் எங்கே போச்சு, நீதி எங்கே போச்சு, எல்லாரும் வெளியில் இருக்கான். செத்தவன் அவங்க வாயில், அதாவது செத்தவன் வாயில் மண், இருக்கிறவன் வாயில் பண்ணுங்கிற கதை தான்.